இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்பாக்சிங். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். மேபி என்னால் முடிஞ்சாலும் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் தான் நம்ம பே இருக்குது. ஸோ நான் இதுக்கு க்ளூலாம் ஒன்றுமே கொடுக்கல. இது ஒரு மாங்காய் ஜென் பே. மாங்காய் ஜென்னில் இருக்க ஒரு அட்டாக் டைப் பே. நம்மளோட ஃபஸ்ட்டு மாங்காய் பே. சரி, ஓகே. அண்ட் இதோட இன்னொரு விஷயமும் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ பே. என்ன ப்ரோ, ஃப்ரீ பேயா? ஆமாம் கைஸ், இது ஒரு ஃப்ரீ பே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ பே வாங்குறது எப்படி அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகேவா? ஒரு செலர்கிட்டருந்து ஃப்ரீ பே வாங்குவது எப்படி அப்படி சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தெரியாது. ஸோ இப்போது நம்ம அங்கே பார்த்துருவோம். அங்கே இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபர், அதாவது மாங்காய் ஜென்னை சேர்ந்த எக்ஸ்கேலிபர். அங்கேயுமே ஒரு ஸ்வாட் இருக்குது. ஸோ இதான் அந்த ஸ்வாட். இங்கேயுமே ஸ்வாட் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஜீனோவில் எப்படி ஸ்வாட் இருக்குமோ அதே ஸ்வாட் தான் அங்கே இருக்குன்னு எங்கள் நடுவில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஜாப்பனீஸில் தான் எழுதியிருக்கு. பாதி அழிஞ்சு தான் இருக்குது. ஆனால் பட் என்னென்னு தெரில. ஆனால் இது ஒரு டக்காட்டோமி பே. அண்ட் இது ஸ்க்ரூஸை பாருங்கள். பார்க்க இந்தியன் ஸ்க்ரூஸ் மாதிரி தெரியல, ஆனால் உண்மையிலேயே டக்காட்டோமி ஸ்க்ரூஸ் தான். ஒத்து பார்த்தா தெரியும். ஆனால் வித்தியாசமாக இருக்குது ஸ்க்ரூஸ். நம்ம மற்ற மற்ற பிளேபிளேடாக இருக்க டக்காட்டோமி ஸ்க்ரூஸை கம்பேர் பண்ணுறப்போ இதோட ஸ்க்ரூஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் இந்தியன் ஸ்க்ரூ மாதிரி வந்து டக்காட்டோமி ஸ்க்ரூவை கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ஆதி காலத்தில் உள்ள பே. ஸோ அதனால் வந்து ஸ்க்ரூஸ் இப்படி இருக்குதுன்னு நினைக்கேன். இல்லை மாங்காய் ஜெனுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கேன். ஸோ இதில் ஸ்டிக்கர்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஓசையில் வந்து அப்படி தான் இருக்கும். அண்ட் இதோட டிஸ்க்கு இது அதே டிஸ்க் தான். அதாவது வந்து டூம் சைஸ் இருக்கும் அந்த டிஸ்க்கு எஃப். ஆனால் வந்து டூம் சைஸருக்கு வந்து சரியான ஒரு ஷைனிங் இருக்கும். இதுக்கு ஷைனிங்லாம் கிடையாது. 1 ஸ்டார் கிடச்சிருக்கு. ஓகே, இது இம்பேக்ட் டிரைவர். ஆனால் இதுக்கு இந்த டிரைவர் வராது. ஆமாம் கைஸ், இதுக்கு வந்து நம்ம ஸ்டாம் பெகாசிஸ்க்கு ஒரு டிரைவர் உண்டு இல்லையா? டிரைவரில் பர்ஃபார்மன்ஸ் டிப்பு அந்த மாதிரி ஒரு டிரைவர் வரும். கீழே வந்து ஃப்ளாட்டாக யார் ஆம்னி ஓடாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ஒரு டிரைவர் உண்டு இல்லையா? எல்லோ கலரில் ரப்பர் மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு டிரைவர் தான் இதுக்கு வரும். ஆனால் பட் நான் கேட்டப்போ அந்த டிரைவர் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஒரு அட்டாக்டிவ் டிரைவர் போட சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் இந்த இம்பேக்ட் டிரைவர். ஓகே, ஸோ நல்லாயிருக்கு. ஆனால் பிடிச்சிருக்கு. ஒரு மாங்காய் ஜென்லேருந்து ஒரு பே. பத்தாததுக்கு ஃப்ரீன்னு சொன்னால் யார் வேண்டான்னு சொல்லுவா? அதுவும் டக்கரட்டோமிலேருந்து ஃப்ரீன்னு சொன்னால் யார் வேண்டான்னு சொல்லுவா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ இது எனக்கு ஃப்ரீயாக வந்த ஒரு பே. என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரீ. அது ஃபுல் பே. ஃபஸ்ட்டு ஃப்ரீ பே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக எனக்கு லேயர்லாம் வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக வந்த ஃபுல் பே. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதை வச்சு தான் நான் ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஓகேவா? இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் ஹவு டு பை டக்காட்டோமி பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது இன்னும் எடிட்டிங்கில் போயிட்டுருக்கு. முடிச்சுட்டு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம், அது கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம் அதுக்கு தனியாக. ஸோ இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் பார்க்கணுன்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். நோட்டிஃபிகேஷன் நம்மளை ஆனில் வைக்கணும். அப்போனா தான் போட்டால் தெரிய வரும். ஏன்னா எந்த டயத்தில் போடுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் போடுவேன். ஸோ டைமிங் எனக்கே தெரியாது. ஸோ அதனால் பெல் பட்டன் ஆனில் வச்சா தான் முடியும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோடய எடிட்டிங் ஹார்ட் ஒர்க்லாம் பார்த்து கொஞ்சம் லைக் போட்டு விடுங்க. சரி, ஓகே. இதோட கிளிக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்டாமினா கிடையாது. ஏன்னா அது காரணம் இம்பேக்ட் டிரைவருக்குனால பெருசாக ஸ்டாமினா எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஃபஸ்ட் ஜென்னுக்கு ஏற்ற கிளிக் சவுண்ட் இருக்குது. நல்லாவே இருக்குது. எனக்கு சுற்றும் போது எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு பார்க்க ஆசை. ஏன்னா வந்து இதில் எக்ஸு போட்டிருக்கு. உள்ளார வந்து இம்பேக்ட் டிரைவர் இருக்குது. அண்ட் இதோட டிசைனு சைடில் அந்த நெருப்பு மாதிரியான ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு ஃப்ளேம் போயிட்டு வர மாதிரி. இந்த பக்கம் வந்துட்டு ஏதோ கழுகு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு இது ஒரு ஸ்வாட் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் எதுக்கு இந்த மாதிரி கழுகு மாதிரி இந்த இடத்துல கண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்க? எங்கே பாருங்கள். ஸோ கண்ணு தெரியுதா? இந்த இடத்துல ஸ்டிக்கர் வரும். ஸோ ஸ்டிக்கர் இல்லை. ஆனால் பட் பார்க்க நல்லாயிருக்கு கைஸ். ஒரு வேளை வந்து இதுக்கும் அந்த டிஸ்க்கு வர மாதிரி இந்த இது சென்டர்லாம் வந்தால் அடி வேகமாக விழுகுமான்னு எனக்கு தெரிலங்க. பாருங்கள், ஸ்வாட் இங்கே இருக்குது, டிஸ்க் இங்கே இருக்குது. ஸோ ஒரு வேளை இதுக்கும் அந்த மாதிரி அடி விழுகுமான்னு தெரில. ஆனால் நம்ம டூம் சைஸருக்குமே இதே டிஸ்க்கு தான். ஆனால் அந்த டிஸ்க் இருக்க அந்த பேவே வந்துட்டு சரியான ஒரு இதாக இருக்கும். நல்ல ஒரு அட்டாக் டைப்பு, பங்கமாக எல்லா வேலையும் காட்டும். இது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். முதல்ல வந்துட்டு
டெஸ்ட் பின் பண்ணி பார்ப்போம். இருங்க, நான் போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வரேன். ஸோ ஸ்டேடியம் எடுத்தாச்சு, லான்ச்சர் எடுத்தாச்சு, டெஸ்ட் பின் பண்ணி பார்த்துருவோம். ஓ ஓ ஓ ஓ ரைட்டு, எக்ஸ்கேலிபர் ஃபேமிலியை சேர்ந்ததில் அப்படி தான் இருப்பாங்க. சுற்றும் போது பாருங்கள், அதில் ரெட் கலரில் இருக்குது. சென்டர் தெரியுதா? அதோட சென்டர் வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் லைட்டு மாதிரி எரியுது. உண்மையிலே பார்க்க மாசாக இருக்குது, ரெட் கலர் லைட்டு மாதிரி. ஆனால் வந்துட்டு சுத்தமாக ஸ்டெபிலைசேஷனில் பார்த்தீங்கல்ல, அங்கேயும் இங்கே ஸ்வாடு வந்து வெளியே ரொம்ப இருக்குது. ஜீனோவோட அந்த ஸ்வாடில் ரொம்ப வெளியே இருக்குது. ஸோ அதனால் தத்தக்கான்னு சுற்றுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வச்சு அதோட ப்ரீவியஸ் ஜென்னியும் அதாவது இந்த ஜென்னியும் அதோட அடுத்து நெக்ஸ்ட் ஜென்னியும் வச்சு சண்டை போடுறோம், ஜீனோக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கும். ஓகேவா? ஸோ இது கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை எடுத்துகிட்டு வரேன். இது ரெட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ரெட்டாக இருக்கேன் நம்மளோட சாமுராய் வெர்சஸ் எக்ஸ்ட்ரீம். அண்ட் இன்னொன்று சொல்ல மாட்டேன்ட்டேன், இதோட காம்போ, இதோட நம்ம டிரைவர் மட்டும் தான் மாறி இருக்குது. மேலே இருக்க இந்த லேயர் இந்த கலரில் தான் இருக்கும். இந்த கோல்டன் ஸ்வாடு வித் இந்த ரெட் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் இதோட ஒரிஜினல் கலரே. இது வேணால் கலர் சேஞ்ச் ஆகிருக்கலாம், கலர் வேரியண்ட் அந்த மாதிரி. இது கலர் வேரியண்ட்லாம் கிடையாது, இது ஸ்டாக் காம்போ வித்தவுட் டிரைவர் பட் ஸ்டாக் காம்போ. ஓகேவா? ஸோ சண்டை போட்டு பார்த்துருவோம். சுத்தமாக இதுக்கு ஸ்டாமினா கிடையாது. ஓ, ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கல்ல, சென்டருக்கு வந்துட்டு டிஸ்க்கு. அது பண்ணது யார்? ஸ்வாடாச்சு, நம்ம சேவியரில் சாமுராய். அவ்வளோதான் கைஸ். இருக்கிற பவரில் ஓவர் பவர் மாதிரி இவனே அடிச்சுக்கிட்டு வெளியே போயிடுறான். பே மேலே ஒரு ஸ்ட்ரைக் கூட பட மாட்டேங்கி, எல்லாமே வெளியே போயிடுது. ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா, ஸ்டாமினா போயிட்டு அவ்வளோதான். என்ன கேஸ், சாமுராயோட அதிகமாக இவனுக்கு கொஞ்சம் ஒரு 4 செகண்டுக்கு இவனுக்கு அதிகமாக ஸ்டாமினா இருக்குது. புரியலையே, நல்லா இருக்க. மாங்காய் ஜன்னாலும் பரவாயில்ல கைஸ். இது வந்து நீங்கள் இது எப்படி சொல்ல, இது வந்து ஒரு கலெக்டபிள். ஓகேவா? மாங்காய் ஜென் அப்படின்றது வந்து ஒரு கலெக்டபிள். இதை நீங்கள் வந்து பெருசாக டோர்னமெண்ட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வந்து டோர்னமெண்ட்டுன்னு வரப்போ நம்ம ஃபஸ்ட் ஜென்மே வேலைக்கு ஆகாது. டோர்னமெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்றப்போ ஃபஸ்ட் ஜென்லாம் எடுத்துகிட்டே போக முடியாது. அவங்க எந்த சீசன் லாஸ்ட்டாக சொல்கிறாங்களோ, எக்ஸாம்பிளுக்கு சீசன் 3 வரைக்கும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீசன் 3 உள்ள பேஸ்ட்டாக முக்கால்வாசி லேயர் எல்லாமே சீசன் 3 தான் வரும். ஃபஸ்ட் ஜென்லேருந்து நீங்கள் பெருசாக பார்ட்ஸ், அதாவது டிஸ்க்கு டிரைவரை தவிர மற்ற எதுலையுமே ஃபஸ்ட் ஜெனை பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி மாங்காவை சொன்னாலும் மாங்காவை பெருசாக பார்க்க முடியாது. ஏன்னா வந்து மாங்காய் ஜென்லாம் வந்து பெருசாக யாருமே கலெக்ட் பண்ணுறதில்ல இப்போது. நான் மற்ற பேர் கொஞ்சம் ஒரு சில பேர் மட்டும்தான் மாங்காய் ஜென்னை கலெக்ட் பண்ணுறாங்க. மற்றபடி பெருசாக மாங்காய் ஜென்னை கலெக்ட் பண்ணி நான் பெருசாக பார்த்ததில்ல. ஒரு 1-2 பேர் மட்டும் தான் மாங்காய் ஜென்னை கலெக்ட் பண்ணுறாங்களே. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மாங்காய் ஜென் வந்து ஓரளவுக்கு ரேரு அண்ட் கலெக்டபிளும் கூட. ஏன்னா மாங்காய் ஜென் ஸ்ப்ரைசன்லாம் வந்து ரொம்பவே ரேரு. ஸோ மாங்காய் ஜென் வேல்ட்ரியா கூட வாங்கிடலாம் கைஸ். மாங்காய் ஜென் வால்ட்ரியாக்கு, ராக் டவரு, டூம் சைசர், வைவரான் கூட வாங்கிடலாம். ஸ்ப்ரைசன் வந்து கொஞ்சம் ரேரு. ஸோ பார்ப்போம், நம்ம வந்துட்டு மாங்காய் ஜென்னை கலெக்ட் பண்ண முடியாதான்னு பார்ப்போம். அடுத்து திரும்ப நான் பெரிய ஆர்டராக போடும்போது திரும்ப மாங்காய் ஜென் ஸ்ப்ரைசனை வாசலில் கேட்டு பார்க்கேன். ஆனால் கலர் வேரியண்ட் கிடைக்கும். மாங்காய் ஜென் ஸ்ப்ரைசனில் வந்துட்டு ஃபுல் கலர் வேரியண்ட்லாம் ஈஸியாக கிடச்சிரும். ஸ்ப்ரைசன் கிடைக்கிறது தான் கஷ்டம். ஓகேவா? நம்ம ஸ்டாம் ஸ்ப்ரைசன் கூட நார்மல் வேரியண்ட் கிடச்சிரும். நார்மல் வேரியண்ட்டு ஈஸியாக எடுத்துடலாம். கலர் வேரியண்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதில் மாங்காய் ஜென்னில் நார்மல் வேரியண்ட்டே கஷ்டம், கலர் வேரியண்ட் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதனால் நம்ம நார்மல் வேரியண்ட்டுக்கு ஏம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் வந்தால் அதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண பார்க்குறேன், ஸ்டாக் வந்தால். ஸோ ஒரு லாஸ்ட்டாக ஒரு பேட்டில் போட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட்டு இவனை விட்டதுனால அவனுக்கு ஸ்டாமினா போயிட்டு, இவனுக்கு விட்டா அவனுக்கு ஸ்டாமினா போயிருது, அவனை விட்டா இவனுக்கு ஸ்டாமினா போயிருது. வாட் ஐ கேன் டூ? ஓ அவ்வளோதான் கைஸ், ஸ்டாமினா போயிட்டு. இருங்க, லாஸ்ட் பேட்டில், லாஸ்ட் பேட்டில். 2 பேர் வெளியே போயிட்டாங்க. ஏன்டா, என்னடா பிரச்சனை உங்களுக்குலாம்? சாலே ஓ கைஸ், ஒரு சரியான ஸ்ட்ரைக்கு, பங்கம் வேற லெவலு. என்ன நடக்குதுங்க? எப்படா விக்டரி வேல்டர் பஸ் ஆச்சு? இப்போ பஸ் பண்ணிட்டா. ஸோ ஸ்வாட் சென்டருக்கு வந்துட்டு
இங்கெல்லாம் கேப் தெரியுதா? ஸோ மற்ற இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே கேப் தெரியும். இந்த இடத்துல கேப் தெரியும். சொன்ன மாதிரி இது இங்கே சென்டருக்கு வந்துட்டு ஸோ அப்படியும் கூட ஒரு வேளை டபுள் சேவர் மாதிரி கூட ஒரு அட்டாக்காக இருக்கலாம். ஆனால் விக்டரி வெல்ட்ரேக்கு பாஸ் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் விட்ட ஸ்பீடில் விட்ட ஒரே செகண்டில் போயிட்டு ஒரு அடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு. அப்போவே 4 ஹிட் ஆயிரும். அப்போவே வந்துட்டு 2 கிளிக் ஆயிருந்துருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்ம சாமுராய் பஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீபேட்டில் இருக்குது. ஓகேவா? ரீபேட்டில்னால் வந்துட்டு மாங்கா ஜென்னில் இருக்க இந்த எக்ஸ்கேலிஸ் பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் டென் கூட மோதி பார்ப்போம். ஓகேவா? அது வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவில் வரும். ஸோ அன்பாக்சிங் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்றத கீழே சொல்லிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். அண்ட் ரெண்டுத்துக்குமே இம்பாக்ட் டிரைவர் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு டிரைவரில் ஒரு ஓட்டம் வந்துருக்கும் சின்னதாக. அண்ட் இதுக்கு அப்பெல்லாம் கிடையாது, வித்தவுட் டேமேஜஸ். ஈவன் ஓசையில் வந்தாலுமே வித்தவுட் டேமேஜ் நல்லா தான் வந்துச்சு. சரி, ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். பை கேஸ், பை.